ஏன்னா அது வந்துனே இது ஃபில்டர் ஆகி இல்லை. சரி. இங்கே ஃபுல் ஆயிடுச்சுன்னா இடம் வேணுமே சார். ஸோ இட் இஸ் allowing you to urinate to make the bladder empty because it has to keep on inviting இல்ல. சரி. யூரின் bladder ஃபுல் ஆயிடுச்சுன்னா வெடிச்சிரும். திடப்பொருள் அது வந்து டச் பண்ணுச்சு, உன்னால வலி தாங்க முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிஞ்சிரும் வலி. அது அந்த டியூப் வழியாக வந்து யூரின் பிளாடரில் உழ வரைக்கும் 1 மணி நேரம் ஆகுதோ 2 மணி நேரம் ஆகுதோ 10 மணி நேரம் ஆகுதோ 24 மணி நேரம் ஆகுதோ அந்த வலி தாங்க முடியாது உன்னால். அப்போ நீ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் போட்டு தான் ஆகணும். ஆனால் வந்து விழுந்துடும். அப்போ அதை ரப்சர் பண்ணின்னு வரதுனால கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு யூரின் சில சமயத்தில் சிகப்பாக போச்சுன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் உடம்பு. இவ்வளோதான் மொத்தம். ஓகே. ஒரு காலத்தில் இவ்வளோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது பிளாஸ்டிக்ஸே கிடையாதுமா. ரெடி டு ஈட் ஃபுட் இல்லைம்மா. ஒரு கடையில் போனீங்கன்னா, ஒரு பெட்டி கடையில் போனீங்கன்னாம்மா எதுவுமே இருக்காது. என்ன தெரியுமா இருக்கும்? வாழைப்பழம் இருக்கும். என்னை கேட்டீங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் பற்றி கேட்குறேன், நான் இவ்வளோத்தையும் சொல்லின்னு வரேன். அந்த யூரைட்டட் டியூப் ரொம்ப சென்சிட்டிவ். அதுக்கு நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும். இதை போய் ஆப்ரேஷன் பண்ணோம், இதை போய் இது பண்ணோம், அது பண்ணோம், ஸ்டண்ட், அதெல்லாம் தேவையே கிடையாது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேனோட யூடியூப் சேனலுக்கு தான் உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த தமிழ் மருத்துவம் ஆகட்டும் சரி, இப்போ இந்த தாவரவியல் பற்றிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பேசினாலும் நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் வந்து சார்கிட்ட நான் என்ன தான் ஆர்கியூ பண்ணாலும் எனக்கும் புரியுது நம்ம என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் இல்லை சரி ஓகே. இன்றைக்கும் வேறு அதே கிட்னி பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். சார், நீங்கள் வந்து இந்த கிட்னி பற்றி இந்த விஷயம் எங்களுக்கு சொல்கிறீங்க சார். இப்போ இந்த கிட்னி ஸ்டோன் சார், இப்போது ரீசெண்டாக இந்த கிட்னி ஸ்டோன் வந்து முன்னாடி இருக்கிறத விட அதோட பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியான மாதிரி தான் சார் நான் ஃபீல் பண்ணுறேன். அது கம்மியாக ஆகலை சார். எனக்கு தெரிஞ்சு அப்போ இருக்கிற பர்சன்டேஜ் விட இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ் ஜாஸ்தி தான் சார் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் வந்து உணவு பழக்கம். உடனே உணவு பழக்கம். நீ எக்ஸசைஸ் பண்ணுறியா சார்? பண்ணல, அதை நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய முறையில் சொல்லிக் கொடுங்க சார். இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணின்னு வருதுன்னு. கிட்னி ஸ்டோன்னு உனக்கு என்னன்னு தெரியுமாம்மா? முதல்ல தெரியும். என்னது? இந்த இம்ப்யூரிட்டியான பிளட் எல்லாம் சேர்ந்து அந்த கிட்னிக்குள்ளே ஃபார்ம் ஆகுது தானே அது? உடம்புக்குள்ளே 2 கிட்னி இருக்குல்லம்மா. கிட்னி ஸ்டோன் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிமா இந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனையே கிடையாது. கோடியில் ஒருத்தனுக்கு வந்தால் பெரிய விஷயம். அது ஏன் இப்போ அதிகமாக வருதுன்னு நான் சொல்லித்தரேன். கிட்னி ஸ்டோன்ன்றது ஒரு வியாதி கிடையாதுமா, முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுதா? சரி. சிறுநீரக கற்கள் நோய் கிடையாது. அது உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். ஓகே. சரி. 2 சிறுநீரகம் இருக்கா? ஆமாம். 2 இருக்கும். 2த்துலேருந்தும் யூரேட்டர்னு ஒரு டியூப் வரும். 14 சென்டிமீட்டர் அது ஒரு டியூப். ஒரு சிறுநீரகத்திலேருந்து ஒன்றும் இந்த சிறுநீரகத்திலேருந்து ஒன்றும் வந்து யூரின் பிளாடரில் கனெக்ட் ஆகிடும். ஓகே. இந்த சிறுநீரகத்தினுடைய ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்குது பாருங்கள், அது இந்த யூரேட்டர் டியூப் வழியாக வந்து மூத்திரப்பையை வந்து அடையும். சரி. யூரினரி பிளாடரில் ஒரு யூரின் பிளாடர் வந்து 400 to 600 ml வரைக்கும், டிபெண்டிங் ஆன் த பர்சன், ஹைட்டு, வெயிட்டு, பிரெத்து, அதை வச்சு ஒரு 600 மில்லிலிட்டர் வரைக்கும் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். என் உடம்புல 500 இருக்குன்னு வச்சுக்கேன். ஒரு 350 ரீச் ஆன உடனே சென்சார் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த சிறுநீரகத்தை கழிக்க வேண்டிய அந்த உணர்வை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஒன்றுக்கு வருதுடா, போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படி. ஓகே. ஏன்னா அது வந்துனே இது ஃபில்டர் ஆகி இல்லை. சரி. இங்கே ஃபுல் ஆகிடுச்சுன்னா இடம் வேணுமே சார். ஸோ இட் இஸ் allowing you to urinate to make the bladder empty because it has to keep on inviting இல்லை. சரி. யூரின் பிளாடர் ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெடிச்சிரும். ஓகேயா? அதான் இந்த சிஸ்டம். இப்போ வந்து கிட்னி வந்து நீ நெட்டில் போய் படிக்கலாம், நிறைய பொருளை ஃபில்ட்ரேஷன் பண்ணும். ஓகே. தேவையில்லாத கால்சியம் எலக்ட்ரோலைட்ஸு, சோடியம் எலக்ட்ரோலைட்ஸு, பொட்டாசியம் எலக்ட்ரோலைட்ஸு, கிரியாட்டின், போக்கன் பிக்மெண்ட்ஸு, யூரியா, எவ்வளோ பண்ணுது அது. நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகளில் உள்ள வேதிப்பொருட்கள். மெயினாக இந்த கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? யூரிக் ஆசிட்.
யூரிக் ஆசிட் ஃபில்ட்ரேஷன், யூரிக் ஆசிட் நமக்கு வந்து சில சமயத்தில் கிட்னியில் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னா உடலுக்குள்ளே எல்லாமே திரவ பரிமாற்றம் தானே. கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சுன்னா ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இன் வேரியஸ் டெம்பரேச்சர் ஃபார் வேரியஸ் ஆக்ஷன். அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் சரியாக வரல அப்படின்னா இங்கே ஃபில்ட்ரேஷன் ஆகிடும். இது கிறிஸ்டலைஸ் ஆகிடும். கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா திடப்பொருள் ஆகிடுது இல்லை, அதுதான் அந்த கல். இருங்க, இப்போ இது கிட்னிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இது பெயின் ஏற்படுத்தாது கிட்னிக்கு. ஓகே, சிறுநீரக கற்கள் சிறுநீரகத்தில் உருவாகும் பொழுது அந்த கற்கள் வழியாக கிட்னிக்கு வலி எனும் ஒரு தொந்தரவு வருவதில்லை. ஓகேயா? இப்போ உங்கள் கிட்னிக்குள்ளே 2 ஸ்டோன் இருக்குது, இந்த கிட்னிக்குள்ளே அந்த கிட்னிக்குள்ளே சின்ன சின்ன ஸ்டோன் 2 இருக்குதுன்னா திடப்பொருட்கள் 2 இருக்குன்னா உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்போ எல்லாருக்குமே கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குமா சார்? அதெல்லாம் கிடையாது. இருங்க, இன்னும் முடிக்கவே இல்லை, நான் இன்னும் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, கொஞ்ச நாள் பார்க்கும் இந்த கிட்னி. ஏன்னா இவன் ஒருத்தன் உட்காந்துக்கிறானு தூக்கி வெளியே தள்ளலாம். இந்த யுரேட்டர் டியூப் இருக்குல்ல, 14 சென்டிமீட்டர் சொன்னேன், இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் டியூப். அது வந்து இட் இஸ் டிசைன் டு டிரான்ஸ்போர்ட் ஒன்லி லிக்விட். திரவ பொருளை எடுத்து செல்வதற்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்ட ஒரு குழாய். ஓகே, இது மவுத்துக்கு வரும், கிட்னி தூக்கி தள்ளுது இல்லை, அந்த மவுத்துக்கு வந்த உடனே அவ்வளோதான். அந்த திடப்பொருளை அது வந்து டச் பண்ணுச்சு, உன்னால் வலி தாங்க முடியாது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிஞ்சிரும் வலி. அது அந்த டியூப் வழியாக வந்து யூரின் பிளாடரில் உள்ள வரைக்கும் 1 மணி நேரம் ஆகுதோ, 2 மணி நேரம் ஆகுதோ, 10 மணி நேரம் ஆகுதோ, 24 மணி நேரம் ஆகுதோ, அந்த வலி தாங்க முடியாது உன்னால். அப்போ நீ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் போட்டு தான் ஆகணும். ஆனால் வந்து விழுந்துடும். அப்போ அதை ரப்சர் பண்ணின்னு வரதுனால கொஞ்சம் ப்ளீடிங் எல்லாம் இருக்கும். அப்போ உங்களுக்கு யூரின் சில சமயத்தில் சிகப்பாக போச்சுன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் உடம்பு. இவ்வளோதான் மொத்தம். இதை போய் நீ வந்து ஆப்ரேஷன் பண்ணுறேன் அதெல்லாம் தேவையில்லை. கிட்னி ஸ்டோனுக்கு ரொம்ப இதெல்லாம் மாட்டிக்கிச்சு, அங்கேயே நின்றுடுச்சு, வலி தாங்கவே முடியல, அதுக்கப்புறம் அதை ஸ்டக் ஆகிடுச்சு, நவர முடியல, அதால் மூவ் பண்ண முடியல அப்படின்னா நீ அதை உன்னுடைய அந்த யூரினல் ஹோல் வழியாக யூரோஸ்கோப்பு டியூப் உள்ளே போய் அதை சக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கிட்னி ஸ்டோன் என்பது, இந்த சிறுநீரக கற்கள் என்பது ஒரு வியாதி கிடையாது. இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் அ நார்மல் ப்ரொசீஜர்மா. திருப்பி சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இட்ஸ் அ நார்மல் ப்ரொசீஜர். உடலுக்குள் நடக்கும் ஒரு நிகழ்வாகும். இந்த நிகழ்வில் சிறுநீரக கற்கள் உருவாவதும், அந்த சிறுநீரக கற்களை சிறுநீரகங்கள் அந்த யுரேட்டர் டியூப் வழியாக வெளியே அனுப்பும். அதுக்கு யூரின் பிளாடரில் வந்து அந்த யூரின்லேயே கரைஞ்சிரும். புரிஞ்சுதா? இல்லைனா அந்த நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போது அதில் போயிடும் வெளியில். சில சமயத்தில் யூரின் பாஸ் பண்ணும்போது கூட அந்த யூரினரி ட்ராக் வழியாக வந்து அதில் கூட கொஞ்சம் மாட்டிக்கணும், கொஞ்சம் பெயின் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இவ்வளோதான் மொத்தம். இது வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இந்த 50 வருஷத்தில் வந்து இந்த சிறுநீரக கற்கள் வந்து நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறை. உணவு முறை அப்படின்னா, உனக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள் ஜென்ரலாகவே வந்து இந்த ஒரு 1975 இல்லை 80க்கு அப்புறமா, இந்த லாஸ்ட்டு 50 இயர்ஸில், எஸ்பெஷலி ஆஃப்டர் 2000மா நம்மளுடைய உணவின் அளவு அதிகமாயிடுச்சு. ஓகே, ஜாஸ்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஒரு காலத்தில் இவ்வளோ நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது பிளாஸ்டிக்ஸே கிடையாதுமா. ரெடி டு ஈட் ஃபுட் இல்லைம்மா. ஒரு கடையில் போனீங்கன்னா, ஒரு பெட்டி கடையில் போனீங்கன்னாம்மா எதுவுமே இருக்காது. என்ன தெரியுமா இருக்கும்? வாழைப்பழம் இருக்கும், ஒரு இந்த பாக்குக்கு வெத்தலை பாக்கெல்லாம் இருக்கும், ஒரு 4-5 வெரைட்டி பிஸ்கெட் இருக்கும், இந்த கடலை உருண்டை, உடச்சக்கடலை உருண்டை, இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். இந்த டாஃபீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம். எல்லாம் சேர்த்து ஒரு 20-30 கூட இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். மற்ற பொருட்கள்லாம் தேங்காய் விற்பான், வெங்காயம் விற்பாங்க. இது மாதிரி இன்றைக்கி ஒரு கடைக்குள்ளே போனால் ஆயிரக்கணக்கான பொருட்கள் இருக்குது, பேக்கெட்டை வாங்கி பிரித்து சாப்பிட்றதுக்கு. எனக்கு தெரிஞ்சு சிப்ஸ்னு ஒன்று விற்றதே கிடையாதுமா. போதுமா? சின்ன வயசில் சிப்ஸே விற்றது கிடையாது, சிப்ஸ்ன்னு பண்ணதே கிடையாது யாரும். 1965 முன்னாடி சிப்ஸ்னு ஒரு பொருள் கிடையாது, தெரியுமா உனக்கு? நம்புவியா நீ? ஏதோ ஒரு இடத்துல கிடைக்கும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது இல்லைம்மா. அதாவது என்னன்னா, ஃப்ருக்டோஸ், அதாவது ஃப்ருக்டோஸ் என்பது ஒரு சுகர் மாலிக்யூல்மா. இதில் 40% ஃப்ருக்டோஸ் வந்து யூரிக் ஆசிடாக மாறுது பிளட்டில். இப்போ நம்மளை வந்து சுகர் இன்டேக் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. சுகரில் வந்து 50% ஃப்ருக்டோஸ்மா. பழங்கள்லாம் வந்து டாமினேட்டட் பை ஃப்ருக்டோஸ். என்னென்ன உங்களுக்கு யூரிக் ஆசிட் எது இதில் ஜாஸ்தி வரும்? முட்டை,
மாமிச உணவுகள், பால், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், இளநீர், நுங்கு, தர்பூஸ், பழங்கள், கரும்பு சாறு, சர்க்கரை அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், வெல்லம் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள், இனிப்புகள், பனவெல்லம் அது சம்மந்தப்பட்ட பழங்கள்லாம் ரொம்ப ஃப்ரூக்டோஸ் லோடு, அது நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் இந்த உணவு வகைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூரிக் ஆசிட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த யூரிக் ஆசிட் நம்ம வந்து ஜாஸ்தியாக தான் அந்த கவுட்டுன்ற அந்த ப்ராப்ளம்லாம் வரும். இந்த யூரிக் ஆசிட் என்ன பண்ணணும்னா அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், முட்டி, ஆங்கிள், ஷோல்டர்ஸ், இங்கெல்லாம் இது கிறிஸ்டலைஸ் ஆகும். இதில் ஆகிற மாதிரியே, கிட்னியில் ஆகிற மாதிரியே கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா அங்கே ஒரு செடிமெண்ட் வந்துடும், திடப்பொருள். அது வந்து இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் நம்ம அந்த ஜாயிண்ட்டுங்க இது ஆக்ஷன் ஆகும்போது உராயுது இல்லை, அப்போ உங்களுக்கு அதிகபட்சமான பெயின் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? திருப்பி யூரிக் ஆசிட் அங்கே வந்து அதே ப்ராப்ளத்தை தான் பண்ணுது. இப்போ உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்துச்சுன்னா உங்கள் சுகர் இன்டேக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கம்மி பண்ணிடணும். ஓகே, டாக்டர்ஸே சொல்லுவாங்க, நல்லா போயிட்டு கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வழி வந்துச்சுன்னா ஒரு 1-2 பெயின் கில்லர் தரேன், எடுத்துகிட்டு போங்க. இப்போதைக்கு நல்லா போயிட்டு ஒரு 2-3 பாட்டில் பியர் சாப்பிடுங்க. 650 ml அது ஒரு 2 லிட்டர் பியர் குடிச்சுன்னு வச்சுக்கோ, நிறைய ஒன்றுக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ அது ஃப்ளஷ் பண்ணி தள்ளிடும் வெளியில். புரியுதுங்களா? புரியுது சார். அது இல்லை, அதுக்காக நாங்கள் வந்து பியர்லாம் குடிக்க மாட்டோம். என்ன நடக்குதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு. இல்லை, புரியுது சார். நான் உன்னை பியரெல்லாம் குடிக்க சொல்ல. இல்லை, என்ன விட்டுருங்க, மக்களுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, மக்களுக்கு தான்மா, அதுதான்மா சொல்லிடுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேம்மா, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, இல்லைன்னா போன்னு இல்லை. இவ்வளோதாம்மா எனக்கு தெரியும், இதுக்கு மேலாம் எனக்கு என்ன தெரியும். என்னை கேட்டீங்கன்னா எனக்கு கிட்னி ஸ்டோன் பற்றி கேட்குறேன், நான் இவ்வளோத்தையும் சொல்லின்னு வரேன். அந்த யூரேட்டட் டியூப் ரொம்ப சென்சிட்டிவ், அதுக்கு நீங்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர்ஸ் எடுக்கணும். இதை போய் ஆப்ரேஷன் பண்ணோம், இதை போய் இது பண்ணோம், அது பண்ணோம், ஸ்டண்ட், அதெல்லாம் தேவையே கிடையாது. அந்த ஸ்டோன் பெருசாகிறது எப்படி சார்? அப்போ அது பெருசாகுதுன்னா உனக்கு செடிமெண்ட் ஆகி பெருசாகிடுச்சு விடாமா. ஓகே, குமரி சலாசத்துன்னு ஒரு மருந்து இருக்குமா, மருந்து நீ ஒரு 15 நாள் இல்லை 30 நாள் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்குள்ள இருக்கிற அந்த கிட்னியில் இருக்கிற கிட்னி ஸ்டோனை ஒற்றை வெளியே தள்ளிடும். அது பேர் என்ன? குமரி சலாசத்துன்னு பேர். குமரி சலாசத். ஆமாம், க்ளீனாக வெளியே தள்ளிடும். எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் கிட்னி ஸ்டோனை சுத்தம் பண்ணிடும். அது எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். எல்லாம் நாட்டு மருந்துகள், அதெல்லாம் வந்து பெரிய மருந்துமா, அதெல்லாம் செய்ய தெரியணும். ஓகே, புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த கிட்னி ஸ்டோன்ன்றது நீ நினைக்கிற மாதிரி இது வந்து நோய் விவரங்களில் கீழே வராது. இது உடலுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வாகும். ஆனால் இது நமக்கு மிக அதிகமான தாங்கக்கூடிய முடியாத அளவுக்கு வலியை ஏற்படுத்துவதனால், அந்த வலி வந்துச்சுன்னா எங்கே வலிக்குதுன்னே தெரியாது. இங்கே வலிக்குதா, சைடில் வலிக்குதா, பின்னால் வலிக்குதான்னு தெரியாது. அந்த யுரேட்டரில் மூவாகவும் வலியும் கொஞ்சம் ஷிஃப்டிங் தெரியும், உள்ளுக்குள்ளே எங்கேயோ வலிக்குது. ஆனால் இந்த கிட்னி ஸ்டோனுடைய வலி ஒரு லெவலுக்கு மேலே போன உடனே வேர்த்துரும். அப்படியா சார்? ஆமாம், ஏன்னா அது அந்த வேர்க்கு அந்த அந்த வேர்வை சிஸ்டத்தை ஆன் பண்ணிடும். அது ஏன்னா அந்த வலி தாங்க முடியல உன்னால். ஓகே ஓகே. அதுக்கும் மேலே போச்சுன்னா வாந்தி எடுக்க ஆரம்பிப்பேன், அந்த சிஸ்டத்தையும் ஆன் பண்ணிடும். ஒன்றும் இருக்காது, வயிற்றில் பயங்கர வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அந்த மெக்கானிசத்தையும் ஆன் பண்ணிடும். எல்லா மெக்கானிசத்தையும் ஆன் பண்ணுது அது. ஏன்னா அந்த வலியை அதை பொறுத்து கொள்ள முடியாத காரணம், எல்லைக்கு சென்ற பிறகு அந்த வலியிலிருந்து நீ விடுபடுவதற்காக உள்ளே என்ன நடக்குதுன்னு அதுங்களுக்கே புரியல. அவ்வளோ ஒரு வலி வேர்க்க ஆரம்பிச்சிடும், பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிடும். உடனே நீ என்ன நினைப்பேன், ஐயோ நம்ம ஹார்ட் ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைப்பேன். ஹார்ட்லாம் ஒன்றாகாது, ஹார்ட் எப்பவுமே ஒன்றாகாது. ஹார்ட்டை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த காலகட்டத்திலையும் நிற்காது, அது பாடு ஓடின்னு தான் இருக்கும். அது ஓடி 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 அது வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஓகே, இதில் கிட்னிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யுரேட்டரில் அந்த கல் மூவ் ஆகிறதுனால வரக்கூடிய வலி தான் அது. இதுக்கு வந்து நீ வந்து ஒரு வாட்டி கிட்னி ஸ்டோன்லாம் வந்துடுச்சுன்னா உன்னுடைய வாட்டர் இன்டேக் பார்த்துக்கணும். நீ அதுக்காக நீ லிட்டராக தண்ணி குடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. தண்ணி குடிங்க, தேவையான அளவுக்கு. தாகம் எடுத்தால் நல்லா தண்ணி குடிங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். உங்கள் யூரிக் ஆசிட்லோட வந்து நீங்கள் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஓரளவுக்கு வந்த பிறகு உங்களுடைய நான்வெஜ் இன்டேக்கெல்லாம் நீங்கள் நிறுத்த வேணாம். நான்வெஜ் இன்டேக்கின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த யூரிக் ஆசிட் வரக்கூடிய பொருட்களை சில இதெல்லாம் நீங்கள் வந்து பால் குடிக்கூடாது. பால் விரோசன உணவு, உங்களுக்கு 6 வயசுக்கு அப்புறம் பால் வந்து உணவு கிடையாது, அதனால் அதை தவிர்க்க வேண்டும். மில்க் ஷேக், ஐஸ்கிரீமில் நம்மளுக்கு சுகர் நிறைய வந்துடும், பால் வந்துடுது. இளநீர், நுங்கு, தர்பூஸ், பழங்கள், கரும்பு சாறு இதனுடைய அதிகமான பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சர்க்கரை, வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை, இது மாதிரி நிறைய கேக் சாப்பிட்றது, நிறைய ஸ்வீட் சாப்பிட்றது, நிறைய டெசர்ட் சாப்பிட்றது, புரியுதுங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இருந்தால் குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுடைய ஃப்ரூக்டோஸ் லோடை கம்மி பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரூக்டோஸ் லோடை நீங்கள் கம்மி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வர முடியும். இந்த கிட்னி ஸ்டோன் உருவாகாமல் உங்களை தடுத்து நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். இதுதான் இந்த கிட்னி ஸ்டோன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விவரம். கிட்னி ஸ்டோன் என்பது ஒரு நோயாக இருக்க முடியாது. ஒரு நோய் பட்டியலில் இது வரவில்லை. நோய் கிடையாது. இதை நீங்கள் நோய் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இது உடலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வு. இது ஏற்படுவதற்கு முழுக்க காரணம், மிகப்பெரிய காரணம் யூரிக் ஆசிட் கிறிஸ்டலைசேஷனால் ஏற்படக்கூடியது. இது அந்த யூரேட்டர் வழியாக வெளியே யூரினரி பிளாடரில் உழற வரைக்கும் உங்களுக்கு தாங்க முடியாத வலி இருக்கும். வலி தாங்க முடியாதவர்கள் அப்படியே தரையிலெல்லாம் விழுந்து பிறழுவாங்க. அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் எடுத்து நீங்கள் சும்மா ஒன்றா ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளோதானே தவிர இதுக்கு ஒன்றும் நீங்கள் மருத்துவம்னு ஒன்றத்தை நாடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. வணக்கம் சார். ஒரு விஷயம் சொல்கிறாரு, இது என்னன்னா, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீ பயப்படவே வேண்டாம், எல்லாத்துக்குமே நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. காரணம் என்னென்னா, சாருக்கு அதோட விஷயங்கள் என்னன்றது தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாததுனால நம்ம கண்டிப்பாக அந்த பயப்பட அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கும். நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் நம்மளை நம்மளை அதுலேருந்து ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ட் காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்ல. அதை தான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஒரு சொல்லிகிட்டே இருக்காரு. அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுனால தான் பயமும் ஜாஸ்தியாக இருக்குது, தேவையில்லாத நிறைய உபாதைகளும் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.